ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா வந்து எனக்கு தேங்காய் திருவ தெரியாததுனால திருவி தர போகிறாங்க. ஃபஸ்ட்டு அதில் உள்ள முடியெல்லாம் உரிச்சு எடுத்துடுறாங்க. இப்போ உரிச்சுட்டாங்க. இங்கே ஒரு தேங்காய் இருக்குது, நம்ம இதையும் எடுத்து பக்கத்துலவே வச்சிடலாம். இப்போ திரும்ப போகிறாங்க. இந்த மாதிரி எல்லா தேங்காயும் திருவி எடுத்துடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அம்மா வந்து இந்த அளவுக்கு நல்லா பொடியாக திருவி இருப்பாங்க. பாருங்க, திருவிட்டாங்க. இப்போ நம்ம பால் கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப எடுத்து சிம்மில் கொஞ்சம் லைட்டாக காய்ச்சிக்கணும், ஏன்னா பச்சை வாழை போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்க்கறதுனால எங்கள் வீட்டில் ஏலக்காய் பவுடர் இல்லை, அதனால மிக்சியில் அரைக்க போகிறேன். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மிக்சி எடுக்க போகிறோம். ரொம்ப இடைஞ்சலில் வச்சுருக்காங்க. நம்ம எடுத்துட்டு அந்த மிக்சிக்கு பக்கத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டேன். வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதில் இந்த மாதிரி தோல் இருக்கும், ஏலக்காய் தோல். இதை கடிக்க ஒரு மாதிரி இருக்குன்றதுனால நான் எடுத்துட்டேன். இந்த கல்லாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ நம்ம இதுலேருந்து கட்டிடலாம். இப்போ நம்ம வடை சட்டி வைக்க போகிறோம். வடை சட்டியை வச்சுட்டு சிம்மில் வைக்கணும். இப்போ நம்ம தேங்காய் எடுத்து கொட்டணும். எண்ணெய் கிண்ணெய் எதுவும் சேர்த்துடக்கூடாது, நல்லா வலிச்சு போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூனோ அல்லது கரண்டியோ ஏதாவது எடுத்து கிண்டலாம். இதை கைவிடாமல் கிண்டிட்டு பால் சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கணும் அதில், ஏன்னா கட்டியாகும். ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றணும். ஒன்றரை கப்பு சர்க்கரை போடணும். ஒரு மூடி தேங்காய்க்கு நம்ம 1.5 கரண்டி போடலாம். இல்லை உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 3.5 கரண்டி போடுறேன். போட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் கரையும் சர்க்கரை. பாலையும் சேர்த்துட்டேன். இருக்கிற மொத்தத்தையும் சேர்த்துட்டு கலக்க போகணும். இப்போ நம்ம நெய்யும் ஏலக்காய் தூளும் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய்யும் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றினா திகட்டும். அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டு கிண்டலாம். இப்போ உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா நெய்யில் நல்லா பொரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு முந்திரி பிடிக்காததுனால நான் இதில் சேர்க்கலை. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிப்பாட்டிட்டோம். கரெக்டான பதம் வந்துடுச்சு. இப்போ இதை ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வரதுக்காக பிளேட்டில் லைட்டாக நெய்யை கொட்டணும். கொட்டிட்டு கையாலேயோ ஸ்பூனாலேயோ நல்லா தடவிடணும்.
நாங்களாம் நல்லா தடவிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சைடில் கடலை ஓவராக சேர்த்தா திகட்டிடும். நான் தெரியாமல் ஓவராக சேர்த்துட்டேன். அதையும் பாதி வலிச்சுட்டேன். இப்போ நம்ம தடவியாச்சு. இப்போ இது துணியை வச்சு துணி கீழே விழுந்துச்சு. கரண்டி எடுத்துட்டு இதை நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு மீதி தான் வலிச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஷேப்பாக பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே வெட்டிடலாம். ஏன்னா ரொம்ப ஆறிச்சுன்னா வெட்ட கஷ்டமாக இருக்கும். நல்லா ஷேப் பண்ணிடணும். நம்ம வெட்ட போகிறோம். வெட்டு அதுவே சென்டரில் ஒரு கோடு உண்டாகிடுச்சு. தேங்காய் பருப்பி கையில் இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். இல்லைன்னா கட்டியாகும். கட்டியானதுக்கப்புறம் தான் அது எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் விஜய் எவ்வளோ ஆவலோடு இருக்கான் சாப்பிட்றதுக்குன்னு பாருங்கள். எவ்வளோ தப்புனான்னு இதுக்கு முன்னாடி கதவெல்லாம் தட்டுனா பாருங்க எதுவும் சாப்பிடல. சாப்பாடு கேட்டு கத்துறானா இல்லை இப்போ நான் சாப்பிட்றத கேட்டு கத்துறானா? வாங்க, எனக்கு ஷேப் பண்ண வரல, அதனால கொஞ்சம் கோளாறாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஆறணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஆடுறதுக்காக அவசரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக ஆறிடுச்சு. இப்போ என் நாய் ரொம்ப நேரமாக கத்திட்டு இருக்கு. அது கொடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தின்னுதா இல்லையான்னு பார்க்கலாம். செம்மையாக தின்னுது. திரும்பி கேட்டாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் அதோட ரிவ்யூ என்னவா இருக்குன்னு. இதுவே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய், நல்லா இருந்ததா? சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. கமெண்ட்டும் பண்ணுங்க. பெல் ஐகான் கண்டிப்பாக பண்ணுங்க.